என்ன சுப்பு, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட? என்னன்னு தெரியல புஷ்பா, 2-3 நாளாவே ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சீக்கிரமாவே வந்துட்டேன். ரெஸ்டா? சரியா போச்சு. நீ இப்படி அடிக்கடி ரெஸ்ட் எடுத்தேன்னா உன் முதலாளி ஒரே அடியா ரெஸ்ட் எடுத்துக்கான்னு வீட்டுக்கு அமிச்சிட்டு போறாரு. ஏய் வாய வைக்காத, நான் அனுவை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அனுக்கு என்ன? இல்ல, திடீர்னு பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொல்லி பெங்களூருக்கு போனா, அப்புறம் சூர்யா சாரே வந்து திருப்பி அழைச்சிட்டு வந்தாருன்னு சொன்னா. எனக்கு என்னமோ பெங்களூர் போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கணும்னு தோணுது. ஆமா சுப்பு, எனக்கும் கூட அப்படித்தான் தோணுது. நம்ம அந்த அம்மன் கோயிலுக்கு போய் மடி ஏந்தி பிச்சை எடுத்து பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் கெட்ட கனவெல்லாம் வருது இல்ல. ஆனா அவ எப்ப பார்த்தாலும் ஏதோ கப்பல் கவர்ந்த மாதிரி கண்ணை விரிச்சு விரிச்சு ஒரே இடத்த பாத்துக்கிட்டு இருக்கா. கரெக்ட். எனக்கு என்ன கவலைன்னா பரீட்சை வேற நெருங்கி வருது. என்ன அத பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலை இல்ல. அவ நல்ல மார்க் எடுத்துருவா. அவ ஒண்ணும் உன்ன மாதிரி மக்கு இல்ல. நான் மக்கோ கொக்கோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போறேன். அவ ஒரு டிகிரி முடிச்சா எனக்கு போதும். பாரு சுப்பு, நம்ம அவளை பத்தி பேசணும்னு மூக்கு வேர்த்துச்சு போல. அவதான் பண்றா. சொல்லிடி. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா போன் பண்ணிட்ட. உனக்கு ஆயுசு 100. சொல்லு. என்னது குட் நியூஸா? லண்டனா? அது எங்கடி இருக்கு? பெங்களூரை விட தூரமா? வெளிநாடா? நீ போறியா? அப்படியா? யாரெல்லாம் போறீங்க? சூர்யா சார் கூட வராரா? எத்தனை நாள் அங்க இருப்ப? என்னைக்கு வருவ? சாப்பிட என்னெல்லாம் கொடுத்து விடணும்? சரி சரி சரி, நீ வீட்டுக்கு வந்து எல்லாம் சொல்லு. நான் அப்பாட்ட சொல்லிடுறேன். போன் கொண்டு வரேன். அப்பா இரு, அப்பா பேசுறோம். போன வச்சுட்டா பிஸியா இருக்கா போல இருக்கு. அனு சூர்யா சார் கூட லண்டன் போறாளாம். எல்லாம் மகபாய் கருணதான். புஷ்பா, சூர்யா சார் கூட அனு மட்டும் தான் லண்டனுக்கு போறாளா? ஆமா, அப்படிதான் சொன்னா. எல்லாம் நம்ம ஆத்தாவோட ஆசீர்வாதம் தான். என்னைக்கு கோயிலுக்கு போய் மடியேந்தி பூஜை பண்ணிட்டு வந்தோமோ அன்னையில இருந்து எல்லாமே நல்லதுதான் நடக்குது. அம்மா மகபாயி, நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன? ஆமா சுப்பு. இல்ல புஷ்பா, முதல்ல நல்லா படிச்சு டிகிரி வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போய் அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு நல்ல பேர் வாங்கின பிறகுதான் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அனுக்கு இப்பவே அந்த சுப்பு, இப்ப நீ என்ன சொல்ல வர? அவ பரீட்சை எழுதணுமே புஷ்பா. அத பத்தி எல்லாம் ஒன்னும் கவலை இல்ல. அவ தான் சொன்னால படிப்பையும் வேலையும் நான் ஒன்னா பாத்துக்கிறேன்னு. அப்புறம் என்ன? என்ன பேசுற புஷ்பா நீ? பரீட்சை எழுதுறனாலும் வெளிநாட்டுக்கு போறனாலும் ஒரே தேதியில வந்தா எப்படி எழுதுவா? என்னவோ போ. அம்மா மகபாய், நீதாமா இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்த்து வைக்கணும். உன்னைத்தான் நான் மலை போல நம்பி இருக்கேன். உன் ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு எப்பவும் இருக்கணும். ரம்யா, அனு, ரம்யா, நான் எங்க போறேன்னு கரெக்டா சொல்லு பாப்போம். எங்கடி? உன் வீட்டுக்கா? என்னடி? ஐயோ, எனக்கு தலை சுத்துது. என்ன விட்டு தொல்லடி. நான் எங்க போறேன்னு உன்னால கெஸ்ஸே பண்ண முடியாது ரம்யா. லண்டன் ரம்யா, லண்டன். லண்டனுக்கா? நீயா? விளையாட்டுக்கு சொல்றியா? இல்லடி, சீரியஸா தான் சொல்றேன். நிஜமாவே நான் லண்டன் போறேன். வாவ், சூப்பர் டி. இது என்னடி இவ்ளோ பெரிய ஜாக்பாட்? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் யாருக்குடி கிடைக்கும்? நீ நிஜமாவே அதிர்ஷ்டசாலிடி. ஆமா ரம்யா, 10,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும்னு நினைச்ச எனக்கு அந்த கடவுள் கனவு மீறின வாய்ப்பெல்லாம் தராங்க. சும்மாவா அனு? எல்லாத்துக்கும் உன்னோட ஹார்ட் ஒர்க்கும் டேலண்டும் தான் காரணம். சரி, சூர்யா சார் வர்றாருல? வாவ், லண்டன்ல ஒரு இடம் விடாம பாத்துட்டு வா அனு. அங்க பயங்கரமா குளிரும் அனு. அதனால எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடி. ஏய் சும்மா இருடி. நாங்க போறதே கான்ஃபரன்ஸ் வேலைக்கு தான். அங்க சுத்தி பார்க்க நேரம் இருக்குமான்றதே தெரியல. என்னால சூர்யா சருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நல்ல வேலை பார்க்க முடியுமா?
நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பைத்தியம், உன் டேலண்ட் என்னன்னு சூர்யா சருக்கு நல்லாவே தெரியும்டி. அதனாலதான் உன்னை செலக்ட் பண்ணிருக்காரு. அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போயிட்டு யாராச்சும் அப்படியே திரும்ப வருவாங்களா? கண்டிப்பா 2 பேரும் சுத்தி பார்க்க தான் போறீங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாடி. அப்படியா சொல்ற? சரி பார்க்கலாம். பார்க்கலாம் இல்ல, அவ்வளவு தூரம் போயிட்டு நீ உம்மன் இருந்தேன்னா சரி, இவளுக்கு லண்டனே பிடிக்கலன்னு சொல்லி திரும்ப கூட்டிட்டு வந்துட போறாரு. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாடி. அதுக்கேண்டி வைக்கப்படுற போடி. அப்ப நம்ம காலனி பொண்ணு ஒருத்தி லண்டன் ரிட்டர்ன் ஆக போறா. உன்னை விட எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கானு. ஆமா ரம்யா, இந்த காதல் விஷயம் தெரிஞ்சதுல இருந்து எனக்கு வேற எந்த விஷயமும் முக்கியமா படல. இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்து நான் வெளியே வரல. அத கம்பேர் பண்ணா இந்த லண்டன் எல்லாம் ஒண்ணுமே இல்ல ரம்யா. அத நினைச்சாலே அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். மனு, மனு நில்லுடி. நான் சொன்னாலே சத்தமா பேசாத, அக்கம் பக்கத்தை பார்த்து பேசுன்னு சொல்லுவேன். இப்ப நீ இப்படி பண்ணலாமா? ஐயோ, இது நம்ம காலனி, ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு என்னமோ அப்படியே மேகத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். உனக்கெல்லாம் எங்கடி இது புரிய போகுது? காதல் வந்தாலே ஃப்ளைட் டிக்கெட் இல்லாமலே வானத்துல பறக்கலாம். நிஜமாடி? விளங்கிரும். ஏய், டிக்கெட் ஒண்ணு ஞாபகம் வந்தது. நம்ம கால் டிக்கெட் வந்துருச்சுடி. அதுக்குள்ளயா? என்னடி பண்றது? நீ காதலிக்கிறதுக்காக செமஸ்டர் எக்ஸாம்லாம் வைக்காம இருப்பாங்களா என்ன? எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமே ரம்யா. இப்ப எதையும் தலைக்கு ஏத்திக்காம முதல்ல நீ லண்டனுக்கு போயிட்டு வா. இந்த எக்ஸாம் செமஸ்டர்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். எக்ஸாம் டேட் ஒன்னா இருந்தா என்னடி பண்றது? அப்படியே ஒன்னா இல்லாட்டியும் எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணாம எக்ஸாம் எழுதுறது? ஒருவேளை எக்ஸாம் சரியா எழுதலனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதடி. நீ முதல்ல போயிட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம். சரி, நான் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். பண்றீங்க? சூர்யா, நீ இவ்ளோ சிரிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? உன் முகத்துல என்னைக்கும் இல்லாம புதுசா ஒரு களை வந்திருக்கு. என்ன காரணம்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்னன்னு சொல்லுப்பா, நானும் சேர்ந்து சந்தோஷப்படுவேன்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சூர்யா. அம்மா, இதையம்மா கொண்டு வந்தீங்க? இப்பதானே சாப்பிட்டேன். எப்பவும் ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருப்பீங்களா? நீ இப்படி வீட்டுக்கு வந்திருக்கிறதே பெரிய விஷயம். எப்போ வாச்சுந்தான் வர. அப்படி வரும்போது உனக்குன்னு எடுத்து வச்சத, உனக்குன்னு செய்யறதெல்லாம் நீ சாப்பிடணும்னு ஒரு ஆசைப்பா. நம்ம அன்பையும் அக்கறையும் வேற எப்படி காமிக்கிறது சொல்லு? பிள்ளைங்க வயிறு நிறைஞ்சா பெத்தவங்க மனசும் நிறையும்பா. ஆபீஸ் எப்படி போயிட்டு இருக்கு சூர்யா? நல்லா போயிட்டு இருக்குமா. நீ லண்டனுக்கு போறதுனால இங்க பிரச்சனை ஒண்ணும் இருக்காதே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ என்னமோ ஜாலியா லண்டனுக்கு போற. இங்க இவங்க 2 பேரும் என்னடானா ரூம்ல உட்காந்துக்கிட்டு போனையே பாத்துட்டு இருப்பாங்க. நான் வழக்கம் போல செவத்தையே பாத்துக்கிட்டு உட்கார வேண்டியதுதான். எப்ப பாரு 2 பேரும் போனையே பாத்துட்டு இருக்காங்க சூர்யா. நேர்ல பேசுறத விட்டுட்டு 2 பேரும் போன்லயே மெசேஜஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்படி எங்கேயாச்சும் நடக்குமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசிக்கிட்டாதான் உறவு பலப்படும். என்னமோ
வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி 2 பேரும் நடந்துக்கிறாங்க. இந்த வயசுல இந்த மாதிரி நினைப்பெல்லாம் எனக்கு வரணும் சூர்யா. ஆனா அம்மா எதுக்கு இப்ப இந்த பேச்சு? வாழ்க்கை வெறுத்து போறத பத்தி நான் பேசக்கூடாதுன்னா வாழ்க்கைய நேசிக்கிறத பத்தி நீ கொஞ்சம் யோசி சூர்யா. என்னம்மா இது? என்னமோ தோணுச்சு சொன்னேன். இந்தா சாப்பிடு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். குட் நைட்மா. குட் நைட். நேத்தே சொன்னேன் எனக்கு எல்லா டீடைல்ஸும் வேணும்னு. ஆனா நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. பார், நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள நான் கேட்ட எல்லா டீடைல்ஸும் வந்தாகணும். இல்லனா இப்படி எல்லாம் போன்ல பேசிட்டு இருக்க மாட்டேன். ஓகே? குட் மார்னிங் பங்கஜ். குட் மார்னிங். பாட்லாக் வரீங்களா சார்? என்னது? சாப்பாடு சார். ஃபுட், லஞ்ச், லைக் கெட் டுகெதர். நாமளே நம்மளுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுறது. தட்ஸ் ஆல். பேர் என்ன சொன்ன? சாரி, பாட்லாக். நீங்க போங்க, நான் வரல. வாங்க சார், இந்த மாதிரி செலிப்ரேஷன் செம்மையா இருக்கும். எனக்கு வேலை இருக்கு, நான் வரல. அச்சச்சோ, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேலை இருக்கும் போலயே. பார்த்தா அப்படி தெரியலையே. அதுக்கு பேரு ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, இட்ஸ் யோர் லாஸ். See you later. Bye. என்ன எல்லாரும் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க, பசிக்குது. Hey Anu, this is for you. I mean, this potluck party and this song too. சொல்லு, உனக்கு என்ன பாட்டு வேணும்? எந்த பாட்டு இருந்தாலும் ஓகே. நான் சொல்லவா? Swapna, no. இந்த பாட்டு அனுக்காக. So, Anu has a privilege to say. Anu, நீ சொல்லு, என்ன பாட்டு வேணும்? ஓகே அனு, நானே சூஸ் பண்ணிக்கவா? Then I'll play my favorite song. My very very favorite song. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. அனு, பாடு. நானா? எனக்கு பாட்டெல்லாம் வராது சாமி. அட, உன்னை என்ன கச்சேரி படவா கூப்பிடுறோம்? இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் எக்ஸ்கியூஸ் உண்டு. சரியா? நீ பாடு. பாடுமானோ? ஓகே ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓகே. அனு, கொஞ்சம் நீல் பக்கம் தள்ளி வா. இன்னும் கொஞ்சம். One, two, three. அனு, அனில், உங்க 2 பேர் முகமும் எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா? போட்டோஜெனிக் ஃபேஸ் உங்க 2 பேருக்கும். செம்மையா வந்திருக்கு போட்டோ.
ஒரு நார்மல் போட்டோ யாரையாச்சும் எடுக்க சொல்லலாமா? ஹலோ மேம், இந்த பாட்லாக் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு, ஞாபகம் இருக்கா? இப்படி போட்டோ எடுத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிடலாம், முதல்ல சாப்பாடு, மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஓகே, ஓகே. வாங்க சாப்பிடலாம். இந்த நீல நிச்சயம் பாராட்டணும் பங்கஜ். எல்லாரோடையும் எப்படி சட்டுன்னு மிங்கில் ஆயிட்டான் பாத்தியா? அதுவும் வந்து ஜஸ்ட் 4 நாள்ல. அதுதான் பிரச்சனையே. பங்கஜ், வாட் இஸ் திஸ்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும், அப்படிலாம் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இன்னொரு விஷயம் பங்கஜ், நீ வர வர எல்லாரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட. தயவு செஞ்சு மாத்திக்கோ. சரி, நான் கேட்ட விஷயம் என்னாச்சு? என்ன விஷயம்? அதான் அனுவோட பாஸ்போர்ட் விஷயம். சொல்லிருக்கு. பாஸ்போர்ட் அப்ளை பண்ண தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்கேன். இப்போ அங்கதான் போறேன். ஒரு நிமிஷம் பங்கஜ். Dirt is not good, பங்கஜி. ஸ்வப்னா, இந்த டீலர்ஸ் லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு குடுக்குறீங்களா? ஓகே, செக் பண்ணிட்டு நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். சரி. ஸ்வப்னா, நான் இது வரைக்கும் ஃப்ளைட்ல போனதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல அப்படிதான் இருக்கும். பயப்படலாம் ஒண்ணும் இல்ல. பஸ்ல ட்ரெயின்ல போற மாதிரி தான் ஃப்ளைட்ல போறதோ. தைரியமா போயிட்டு வா. யா, தேங்க் யூ. ஓகே. ஸ்வப்னா, பார்கோட்ஸ் என்னாச்சு? சொல்லியிருக்கேன் மேம். பை எண்ட் ஆஃப் த டே அப்டேட் கிடைச்சிரும். ஓகே, மேக் ஷூர் பை எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் டு சப்மிட் எவ்ரிதிங். ஓகே. மேம், சொல்லு தீனா. உங்க கூட ஒரு 2 மினிட்ஸ் பேசணும். ஷூர் தீனா. மேம், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஆஃபீஸில் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுமா இல்லை அந்த அணுவை ஃபாலோ பண்ணுமா? வாட் டு யூ மீன் தீனா? இல்லை மேம், இந்த ஆஃபீஸில் உங்களை மாதிரி அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக டெடிகேஷனோட வேலை பார்க்குறவங்க வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களை விட்டுட்டு அந்த அணுவை லண்டனுக்கு அனுப்புறது எனக்கு என்னமோ சரியாக படல மேம். இல்லை மேம், நிறையா சீனியர்ஸ் இருக்காங்க. அப்ராட்ல எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்த நான் இருக்கேன். எங்க எல்லாரையும் விட அவ குவாலிஃபிகேஷன் தான் பெருசா மேம். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அணுவை ஃபாலோ பண்றதுதான் கரெக்ட்னு தோணுது மேம். இதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஐ மஸ்ட் டூ சம்திங்.